அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாலிசி நோட்ஸ் 2025-26 உண்டானது. குறிப்பா பள்ளி கல்வித்துறைக்கு உண்டான கொள்கை விளக்க குறிப்பை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க கண்ணன்ட்டுக்குள்ள போலாம். பாலிசி நோட்ஸுடைய முன்னுரை பக்கத்துல என்ன கொடுத்திருக்கிறாங்களாமா, என் பொருளவாக சில சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற ஒரு குறளை கொடுத்திருக்கிறாங்க. குறளுக்கான பொருள் பாருங்க. நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு திருக்குறளை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்களாமா, 46,767 கோடி ரூபாய். சரிங்களா? பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் எவ்வளவு கோடி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, 46,767 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, துவக்க கல்வி மற்றும் பள்ளி கல்வி. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, செப்டம்பர் 9, 2022. சரிங்களா? டேட்டோட வேணும். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2022 செப்டம்பர் 9ங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும். சரிங்களா? இந்த திட்டம் யாரால் செயல்படுத்தப்படுதாமா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. மேலும் தமிழ்நாடு அரசு உதவி வரும் பள்ளிகள், அரசு பள்ளிகள் என அனைத்து மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை நீடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 34,987 அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகள், அதன் மூலம் 17.53 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறாங்க. குறிப்பா இந்த திட்டம் யாருக்கு உண்டானது அப்படின்னு கேட்டாங்கன்னா, துவக்கப்பள்ளி, அதாவது பாத்தீங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம். அடுத்து முக்கியமானது, இந்த திட்டம் பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் கொண்டு போய் சேர்க்குது, இந்த திட்டத்தை ஃபாலோ பண்றாங்கன்னு பாருங்க. வெளிநாடுகளான கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளும் இந்தியாவில் தெலுங்கானா மாநிலமும் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டை பின்பற்றி நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், இது பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். தொடக்க கல்வி மற்றும் பள்ளி கல்வி இயக்கங்களின் மூலம் செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது வகுப்பறைகள், ஆய்வகங்கள், சரியா, கழிப்பறைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். அடுத்ததுங்க, மலைப்பகுதிகளில் ஆண்டிற்கு 50 லட்சம் செலவில் மதிப்பீட்டில் பாத்தீங்கன்னா கோடை கொண்டாட்டம் என்னும் சிறப்பு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. இதன் மூலம் தமிழருடைய பண்பாடு, தலைமை பண்பு மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுது. கோடை கொண்டாட்டம் அப்படின்னு கேட்டா என்னது, தமிழருடைய பண்பாட்டை பார்த்தா மாணவர்களுக்கு எடுத்து சொல்வது, தலைமை பண்பை வளர்ப்பது, எதிர்கால இலக்குகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுவது. இதுக்கு பேர் என்னவாமா, கோடை கொண்டாட்டம் அப்படிங்கிற சிறப்பு பயிற்சி முகாம். ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு உயர் கல்விகளுக்கான உதவித்தொகை. சரியா? ஆல்ரெடி டீச்சர்ஸா இருப்பாங்களா அரசு ஆசிரியர்கள், அவங்களுடைய பசங்க பாத்தீங்கன்னா மேல் படிப்பு படிக்கிறா, உயர்கல்வி படிக்கும் போது இதற்கு முன்னால 5,000 ரூபாய் என இருந்தது. இப்ப 2023-24 முதல் அதை என்னவா மாத்திட்டாங்க, 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுடைய குழந்தைகள், அரசு ஆசிரியருடைய குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்கான ஊக்கத்தொகை, உதவித்தொகை பார்த்தா எவ்வளவு மாத்திட்டாங்க, 50,000 ரூபாய். அடுத்ததுங்க, ஆசிரியர் பணியிடங்களுக்கு மேற்கொள்ளும் நேரடி நியமனங்கள் உச்ச வயது வரம்பினை பாத்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 45 இருந்ததை 53 அதிகப்படுத்திட்டாங்க. இதர பிரிவினருக்கு 50 இருந்ததை 58 என நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஆசிரியர் பாத்தீங்கன்னா பணியிடங்களுக்கு வயது வரம்பு அதிகப்படுத்திட்டாங்க. அதுல பொது பிரிவினருக்கு இதற்கு முன்னால 45 தான் இருந்ததாமா, இப்ப எவ்வளவு அதிகப்படுத்திட்டாங்க, 53. இதர பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா 50 தான் இருந்தது, இப்ப எவ்வளவு அதிகப்படுத்திட்டாங்க, 58 பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு விழா மற்றும் பாரத சாரணர் சாரணிய இயக்கம் 75வது ஆண்டு வைர விழா எங்க நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜம்போரி அப்படிங்கிற பிளேஸ் எங்கீங்க, திருச்சி மாவட்டம் மணப்பாறையில பார்த்தா நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 20,000 சாரணர் சாரணியர்கள் பங்கேற்றது. இது பார்த்தா ஒரு சாதனை நிகழ்வாக பார்க்கப்படுது. சரிங்களா? எங்க, திருச்சி மணப்பாறை. அடுத்ததுங்க, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை. சரிங்களா? அவர்கள் கொரோனா காலத்தில் பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்ட
மாணவர்களுடைய கற்றல் பின்னடைவு இதை சரி செய்யும் நோக்கத்தோட என்ன இதை ஸ்டார்ட் பண்றாங்க, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த வகுப்பு மாணவர்களுக்குன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 27/10/2021 சரிங்களா. இல்லம் தேடி கல்வி வந்து பாத்தீங்கன்னா 27/10/2021 அன்று தமிழ்நாடு அரசால் அறிமுகம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 1.6 லட்சம் தன்னார்வலர்களால் பள்ளி நேரத்திற்கு பின்பு மாணவர்களுக்கு கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டது சரிங்களா. அதாவது அவருடைய லாங்குவேஜ் கற்றல் வந்து பாத்தீங்கன்னா மொழி பாடத்துல ரொம்ப குறைவா இருப்பாங்க, மேக்ஸ் கணிதத்துல ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லத்துல வந்து பார்த்தா ஒரு டியூஷன் மெத்தட் வந்து பார்த்தா சொல்லி கொடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பகுதியை சார்ந்த கற்றோர்கள், அதாவது டிகிரி முடிச்சவங்க 8th வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம், 12th முடிச்சவங்க 5th ஸ்டாண்டர்ட் வரை சொல்லி கொடுக்க முடியும் சரிங்களா. இதாவது பார்த்தா இல்லம் தேடி கல்வி 2021 ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க. மாணவர்களிடம் ஏற்பட்ட கற்றல் இழப்பீட்டை 25% மீட்டெடுத்துள்ளது அப்படிங்கிறாங்க. எதன் மூலியமாக, இல்லம் தேடி கல்வி. இந்த ரிப்போர்ட் யாரு கொடுத்திருக்காங்களாமா, கலிபோர்னியா சாண்டியாகோ அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க சரிங்களா. எவ்வளவு, 25%. மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் முதற்கட்டமாக 11 மாவட்டங்களில் 914 அரசு பள்ளிகளில் 4 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில வாசிப்பு இயக்கம் துவங்கப்பட்டது சரிங்களா. வாசிப்பு இயக்கம் அப்படின்னு கேட்டா எதுக்குண்டானதாமா, மாணவர்களிடையே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, கற்றல் அதாவது வாசிக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்துறதுக்கு அரசு பள்ளியில எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியா, அவங்களுக்கான தான் வாசிப்பு இயக்கம். அடுத்ததுங்க, அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான சிறப்பு கல்வி மற்றும் பிற உதவிகள் வழங்குவதை உறுதி செய்ய நலம் நாடி செயலி அப்படிங்கிற செயலி வந்து பார்த்தா அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களின் தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக அரசால் துவங்கப்பட்ட ஒரு ஆப் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டா என்னங்க, நலம் நாடி. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்குது, பாத்துங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 21 வகையான குறைபாடுகளுடைய குழந்தைகள் வந்து பார்த்தா இந்த திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு தேவையான என்னது சலுகைகள், அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வந்து பார்த்தா இந்த ஆப் மூலியமா கொடுக்குறாங்க. அடுத்ததுங்க, 2015-16 கல்வியாண்டில் 76.64 இருந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் சேர்க்கை விகிதம் 2023-24 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவாக அதிகரிச்சிருக்குதாமா, 85.19 அதிகரிச்சிருக்கு சரிங்களா. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய சேர்க்கை விகிதம் 2015-16 வந்து பாத்தீங்கன்னா 2023-24 கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்குது. எதுல இருந்து, 76.64 இருந்து இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது 85.16 அதிகரிச்சிருக்குது. அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மை வளர்க்கவும் கணித பாடத்தில் ஆர்வத்தை தூண்டவும் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட மன்றம் தான் வானவில் மன்றம். இந்த திட்டம் எப்ப துவங்கி வைக்கப்பட்டதுன்னா 28/11/2022 சரிங்களா. 2022 நவம்பர் 28 வந்து பாத்தீங்கன்னா வானவில் மன்றம் அப்படிங்கிற திட்டம் வந்து பார்த்தா துவங்கி இருக்கிறாங்க. பள்ளிகள் குறிப்பா 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டானதா வந்து பார்த்தா இந்த வானவில் மன்றம் சரிங்களா. பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டானதா இந்த வானவில் மன்றம். பிற மாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் தங்களின் தாய் மொழியுடன் தமிழில் தங்குதடையின்றி பேசவும் எழுதவும் தமிழ் மொழி கற்போம் என்ற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2023 முதல் துவங்கி இருக்கிறாங்க. குறிப்பா 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதாவது பிற மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா வசிப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்தா என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கும் போது அவங்களுக்கு தமிழ் மொழியும் கற்கணும். அதற்காக வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா, தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் தமிழ் மொழி கற்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு உண்டானது அப்படின்னு பார்க்கும்போது 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டானதா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி கற்போம் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது பாருங்க, அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளனர். இங்கிருந்து அரசு பள்ளியில படிச்சாலுமே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தா படிக்க போயிருக்கிறாங்க. குறிப்பா 2023-24 கல்வியாண்டில் மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 47 இருந்து 74 உயர்ந்துள்ளது. இது தேசிய சராசரியை விட அதிகம் அப்படிங்கிறாங்க சரிங்களா. உயர்கல்வி சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குதாம, இதற்கு முன்னால 47% தான் இருந்திருக்குது. அதை அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பி போடுங்க, 74% வந்து பார்த்தா அதிகரிச்சிருக்குதாமா. தேசிய சராசரியான 28% விட ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா என்னது சேர்க்கை விகிதம் அதிகரித்தது.
சமத்துவம் மற்றும் முற்போக்கு கல்விக்கான தரத்தினை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்திற்கு ஒன்றாக 38 மாவட்டத்திற்கு 38 மாதிரி பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாதிரி பள்ளி அப்படின்னா எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளா வந்து பார்த்தா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்தா மாதிரி பள்ளிகள். அடுத்ததுங்க, நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் மூலம் இதுவரை எவ்வளவு கோடி ரூபாய் வந்து பார்த்தா அரசு பள்ளிகளுடைய தரத்தினை மேம்படுத்த திரட்டி இருக்கிறாங்கன்னா 658.67 கோடி ரூபாய். சரியா? அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு இது பயன்படுத்த போறாங்க. சரியா? நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம், இதன் மூலம் அரசு பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இதன் மூலமா எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குதாமா? 658.67 கோடி ரூபாய். அடுத்ததுங்க, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உயர்தரமான மின்னிய உள்ளடக்கங்களை வழங்குவதற்கான மணற்கேணி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் கல்வி தளம். சரிங்களா? 2023 இருந்து துவங்கப்பட்டது. அதாவது என்னென்ன ஸ்கூல் புக்ல இருக்குதோ அதெல்லாம் வந்து பார்த்தா டிஜிட்டல் வீடியோ வடிவத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலியமா தராங்க. எதுலையாமா? டிஜிட்டல் கல்வி தளம். அதுக்கு பேர் என்னவாமா? மணற்கேணி. சரிங்களா? மணற்கேணி அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஆப்ல அனைத்து 1 இருந்து 12ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனிமேஷன் வீடியோக்கள் உள்ள இருக்கு. அதாவது டீச்சர்ஸ் நடத்தின வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாடங்கள் வீடியோவா உள்ள வச்சிருப்பாங்க, எளிமையா புரியுற மாதிரி. அதற்காக ஏற்படுத்தப்பட்டதா மணற்கேணி. தனியார் பள்ளிகள் இயக்ககம். தனியார் பள்ளிகளுக்கென தனி இயக்ககம் உருவாக்கப்பட்டு ஜனவரி 2023 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு தமிழ் கற்கும் சட்டம் 2006 படி 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையில் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தமிழ் மொழியை கட்டாய பாடமாக பயில வேண்டும். இதன் தொடர்ச்சியாக சிபிஎஸ்இ பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் சுமார் 3565 தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் அளிச்சிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா அரசே. பொது நூலக இயக்ககம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தொடர்ந்து ஒரு 4-5 லைப்ரரி பேஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, கேட்க வாய்ப்புகள் அதிகம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரில் சர்வதேச தரத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்க துவங்குறாங்களாமா? மதுரை. சரிங்களா? கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்க துவங்க போறாங்க? மதுரை. இதற்காக 218.19 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் மொழிக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்து மதிப்புமிக்க விருதுகளை பெற்ற தமிழ் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வகையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரூ. 40 லட்சம் மதிப்பீட்டில் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் நிறுவப்பட்டுள்ளது. சரிங்களா? யாருக்கு உண்டானது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழிக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை கௌரவிக்கும் வகையில அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா? செந்தமிழ் சிற்பிகள் அப்படிங்கிற அரங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இந்திய நூலகவியல் தந்தை பத்மஸ்ரீ டாக்டர் அரங்கநாதன் அவர்களின் நினைவாக சீர்காழியில 1.32 கோடி மதிப்பீட்டுல ஒரு நூலகம் கட்டுறாங்க. சரிங்களா? அரங்கநாதன் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் சீர்காழியில் வந்து பார்த்தா என்ன பண்றாங்க? ஒரு லைப்ரரி கட்டுறாங்க. எவ்வளவு மதிப்பீடாமா? 1.32 கோடி ரூபாய். கேட்கலாம் எது எங்க துவங்க போறாங்கன்னு கண்டிப்பா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். புகழ்பெற்ற கவிஞர் சென்னா புலவர் என்று அழைக்கப்படுகிற கார் மேகனார் அவர்களின் பெயரில் ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிராமத்தில் சரிங்களா கிளை நூலகம் ஒண்ணு அமைக்கிறாங்க. சரியா? கார் மேகனார் பெயர் வந்து பார்த்தா எங்க கிளை நூலகம் அமைக்கிறாங்களாமா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அபிராமத் அப்படிங்கிற ஒரு இடங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளை நூலகம். தகைசால் பள்ளிகள். அரசு பள்ளி மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தி அவர்கள் கற்றலில் சிறந்து விளங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா 2022-23 கல்வியாண்டுல 28 அரசு பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக மேம்படுத்தப்பட்டன. பள்ளியுடைய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், நவீன தொழில்நுட்பங்கள் அடிப்படையிலான வகுப்பறை சூழலை ஏற்படுத்துதல், கல்வி இணை செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களுடைய தனித்திறன் மேம்பாட்டிற்கு தேவையான கட்டமைப்பை ஏற்படுத்துதல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல உள்ளடங்குதாமா? தகைசால் பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளடங்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். தகைசால் பள்ளிகள். கஸ்தூரிபா காந்தி பாலிக வித்யாலயா. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக கஸ்தூரிபா காந்தி பாலிக வித்யாலயா எனும் சிறப்பு திட்டம் 15 மாவட்டங்களில் பெண் கல்வியில் பின்தங்கியுள்ள 44 வட்டாரங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் 61 உண்டு உறைவிட பள்ளிகளும்
44 மாணவியர் விடுதிகளும் செயல்பட்டு வருதாமா. சரிங்களா? இது வந்து பார்த்தா பெண் குழந்தைகளுக்கு உண்டானது. அவங்க பின்தங்கிய பகுதிகள், பெண் குழந்தைகள் கல்வி பின்தங்கிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, பெண்களுக்கான தனி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கான விடுதிகள் ஆரம்பிக்கிறாங்க. இத்திட்டம் கல்வியில் பாலின பாகுபாட்டை குறைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா வழிவகுத்துள்ளது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பினை முடிக்கும் மாணவிகள் இடைநிற்றல் இன்றி இடைநிலை கல்வியினை அருகில் உள்ள பள்ளிகளில் பயிலும் விதமாக 14 வயது முடிந்த 18 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு விடுதி வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமா மாதந்தோறும் 200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அடுத்ததுங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சரியா, அவிஷ்ய வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளி. தமிழ்நாட்டுல 11 மாவட்டங்கள்ல 15 உண்டு உறைவிட பள்ளிகளும் 4 மாவட்டங்களில் 4 விடுதிகளும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவிஷ்ய வித்யாலயா என்னும் திட்டத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இங்குள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் 200 ரூபாய் வந்து பார்த்தா ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க. சரிங்களா? மாதம் 200 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க. இல்லம் தேடி கல்வி. COVID-19 பெருந்தொற்று கல்வி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்றல் இழப்புகள் வந்து பார்த்தா ஈடுகட்டுவதற்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 2024-25ஆம் ஆண்டில் வந்து பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி மையங்கள் கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம், வட்டார, மலைப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறாங்க. குறிப்பா 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில அனைத்து மாவட்டத்திலும் வந்து பார்த்தா இது செயல்படுத்திட்டு வராங்க. நம்ம ஏற்கனவே 8th வரையில் பார்த்திருப்போம். சரியா? நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்ற திட்டம் தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 2022 டிசம்பர் 19 அன்று துவங்கப்பட்டது. அதாவது அரசு பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டதா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். அது மட்டும் போதும். அதுக்கு உண்டான பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு உண்டானது சமூக நலத்துறை மூலம் செயல்படுத்திட்டு வராங்க. இத்திட்டம் 2024-25ஆம் கல்வி ஆண்டில் வந்து பார்த்தா ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சரியா? தமிழ்நாடு முழுசும் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா விரிவடைஞ்சிருக்குது. வானவில் மன்றம் இதுக்கு முன்னாடிதான் பார்த்தோம். எதுக்கு உண்டானது? வானவில் மன்றம், நடமாடும் அறிவியல் ஆய்வகம் உள்ளிட்ட முன்னோடி திட்டமானது அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக கிட்டத்தட்ட 11.69 கோடி ரூபாய் வந்து பார்த்தா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய சுய ஆய்வு மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்த இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கு. குறிப்பா அறிவியல் மற்றும் கணித திறனை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதா வானவில் மன்றம். அடுத்ததுங்க, மாபெரும் வாசிப்பு இயக்ககம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க, குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய மொழியில் 16 பக்க புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவை நுழை, நட, ஓடு, பற என 4 வாசிப்பு நிலைகளாக வகைப்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? 16 பக்க புத்தகங்கள். இவை வந்து பாத்தீங்கன்னா நுழை, நட, ஓடு, பற என 4 வாசிப்பு நிலைகளாக வகைப்படுத்தி இருக்கிறாங்க. மகிழ் முற்றம், மாற்றத்திற்கான பயணம். பள்ளி மாணவர்களிடையே தலைமை பண்பு மற்றும் குழு உணர்வை வளர்ப்பதற்காக மகிழ் முற்றம் என்ற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2024-25ஆம் ஆண்டு வந்து பார்த்தா ஏற்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 37,470 அரசு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மகிழ் முற்றம் என்ற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்துறாங்க. இதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 குழுக்களில் ஏதேனும் ஒன்றில் குழந்தைகள் குழுவாக உள்ளனர். அனைத்து குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குழுவில் ஏற்படுத்தி அந்த குழு மூலியமா என்னன்றாங்க, தலைமை பண்பை உண்டாக்குவதற்கான பயிற்சிகள் அளிப்பாங்க. அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. பள்ளி கல்வி, விளையாட்டு, மாணவர் மேம்பாடு, பள்ளி கட்டமைப்பு, பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடு, இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட அரசு திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தும் 100 பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு 2023-24ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பாராட்டும் கேடயம் வழங்கப்படுகிறது. அதாவது பள்ளியுடைய கல்வியா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், மாணவருடைய மேம்பாடா இருக்கலாம், பள்ளியுடைய கட்டமைப்பா இருக்கலாம், பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடு, இல்லம் தேடி கல்வி எல்லா விதத்திலும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுத்தும் 100 பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவார்டு கொடுக்குறாங்க. என்ன விருது? அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. ரொம்ப நல்ல விஷயம்தான். அடுத்ததுங்க, தமிழ்நாடு தமிழ் கற்கும் சட்டம் 2006. தமிழ்நாடு தமிழ் கற்கும் சட்டம் 2006 படி 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலும் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும்
தமிழ் மொழியை கட்டாய பாடமாக பயில வேண்டும். 2006 2007 முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இச்சட்டம் 2014-15 முதல் பிற வாரியங்களிலும் இணைப்பு பெற்ற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சிபிஎஸ்இ பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் சுமார் 3565 தமிழ் ஆசிரியர்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரியும் தமிழ் ஆசிரியர்களை பாட வல்லுநராக கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? தமிழ் டீச்சருக்கு சிபிஎஸ்இ அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுக்கு தமிழ் பயிற்சி கொடுக்கிறாங்க அரசு பள்ளிகள் மூலமா, அரசு மூலியமாக. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 குழந்தையுடைய சேர்க்கை, குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. சரிங்களா? அதை மட்டும் நாம் வச்சுக்கோங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த வருஷமாமா? 2009. கற்றல் இழப்புகளை குறைப்பதற்கான சிறப்பு முன்னெடுப்புகள், அதில் ஒன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும். இது வந்து பாத்தீங்கன்னா கோவிட் பெருந்தொற்று காரணமாக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க மொழி பாடத்துல ரொம்ப வீக்கா இருக்கலாம், கணிதத்துல ரொம்ப வீக்கா இருக்கலாம். அதற்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும், சரிங்களா, இந்த திட்டத்தை வந்து பார்த்தா நடைமுறைப்படுத்துறாங்க. குறிப்பா நூல்கள், ஆசிரியர் கையேடுகள், கற்றல் கற்பித்தல் பொருட்கள் ஆகியன உருவாக்கப்பட்டு வழக்கமா சொல்லி கொடுக்கிற முறையை மாற்றி, சரிங்களா, அவங்களுக்கு வரைதல், பாடுதல், கதை கூறுதல், பொம்மலாட்டம், விளையாட்டு போன்ற செயல்பாடுகள் மூலம் அவங்க கற்றல் திறனை மேம்படுத்துதல். எண்ணும் எழுத்தும் என்னன்னா கணித திறனை மேம்படுத்துறது, எழுத்துனா மொழிப்பாடம். கிட்டத்தட்ட இதற்காக 152 கோடி மதிப்பீட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் 1.13 லட்சம் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பயிற்சி பெற்று துவங்கி இருக்கிறாங்க. பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் 1976ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து பல்வேறு வயது வந்தோர் கல்வி திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. இவை மாநிலத்தில் எழுத்தறிவின்மை முற்றிலும் நீக்கி 100% எழுத்தறிவு லிட்ரசி வந்து பாத்தீங்கன்னா என்னது கொள்ளணும், அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான். அதனுடைய நோக்கமும் அதுதான். சரிங்களா? பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா 100% எழுத்தறிவு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்து பாருங்க, சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா தமிழ் இலக்கியத்தை உலகளவில் கொண்டு செல்லவும் பன்னாட்டு படைப்புகளை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கும் 2023 சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா துவங்கப்பட்டது. இதற்காக ஆண்டுதோறும் 6 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யறாங்க. சரிங்களா? சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவிற்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு வந்து பார்த்தா மானியம் கொடுக்கறாங்க? 6 கோடி ரூபாய். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா போதுமானது. தமிழ் இலக்கிய முன்னோடிகளின் அவர்களின் படைப்புகளை காட்சிப்படுத்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 40 லட்சம் செலவில் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இப்பதான் பார்த்தோம். இதுக்கு முன்னால பத்மஸ்ரீ டாக்டர் அரங்கநாதன் நினைவாக சீர்காழியில் மாதிரி நூலகம் 1.32 கோடி ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாலதான் இந்த ஸ்லைட பார்த்தோம். தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்கள், தமிழ்நாடு பொது நூலக சட்டம், சரிங்களா, எப்போது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948ங்க. தமிழ்நாடு பொது நூலக சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1948 கீழ் 1972 உருவாக்கப்பட்ட பொது நூலக இயக்குநரகம். சரிங்களா? கிட்டத்தட்ட 4681 நூலகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னது நிர்வாகம் பண்றாங்க. எவ்வளவு லைப்ரரி இருக்குதாமா? கிளை நூலகங்கள் பொதுவாக 4681 நூலகங்கள். கன்னிமாரா பொது நூலகம் சென்னை 1896 முதல் ஒரு தேசிய வைப்பு நூலகமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த நூலகம் அனைத்து இந்திய நூல்களுடைய வெளியீடு நகல்கள் பெற்றுள்ளது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 1954 கீழ் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்றாங்களாமா? அனைத்து விதமான இந்திய வெளியீடுகளின் நகல்கள், எந்த ஒரு புக் வெளியிட்டாலும் செய்தி வெளியிட்டாலும் ஒரு நகல் வந்து பார்த்தா எங்க பராமரிக்கிறாங்க? கன்னிமாரா பொது நூலகத்தில். எவ்வளவு நூல்கள் இருக்குதாமா? 9.61 லட்சம் புக் வந்து பார்த்தா லைப்ரரியில மெயின்டைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 1.49 லட்சங்கள். அடுத்ததுங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை. சரிங்களா? 2010 திறக்கப்பட்டது. எவ்வளவு புக் இருக்குதாமா? 7.01 லட்சம் நூல்களை கொண்ட இந்த நூலகம். சரியா? பார்வை மாற்றுத்திறனாளி வாசகர்களுக்கான பிரிவு, போட்டித் தேர்வுகளுக்கான பிரிவு, மின் நூல்கள், தமிழ் இலக்கிய ஆவணங்கள், ஓலைச்சுவடிகள் எல்லா விதமான இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறாங்க. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ஏற்கனவே பார்த்தது. எங்க துவங்க போறாங்களாமா? 2023 திறக்கப்பட்ட இந்த அதிநவீன நூலகம் எங்க துவங்கப்பட்டது? மதுரை. அது மட்டும் போதுங்க. தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் எங்க துவங்க போறாங்களாமா?
கோயம்புத்தூர். சரிங்களா? கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 2024 நவம்பர் 6ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னது தமிழ்நாடு முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் துவங்க போறாங்க. கோயம்புத்தூர்லங்க. மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் எங்க துவங்க போறாங்களாமா? திருச்சி. உலகத்தரம் வாய்ந்த வசதியுடன் 290 கோடி ரூபாயில் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தா 2025 சரிங்களா? எப்போ மார்ச் 21 வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் எங்கேன்னு கேட்டாங்கன்னா திருச்சி. 1970 தமிழ் வெளியீட்டு கழகம் பாடநூல்களை அச்சடித்து வழங்கும் நோக்கத்தோடு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா மறுசீரமைக்கப்பட்டது. நாளடைவில் இப்பணிகளுடன் இலக்கியம், அறிவியல், தொழில்நுட்பம் முதலிய பல்வகை நூல்களையும் உருவாக்கும் நிறுவனமாக வளர்ந்து 1993ஆம் ஆண்டில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் என பெயர் மாற்றம் கண்டது. முதலா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா? அதாவது 1970 தமிழ் வெளியீட்டு கழகம் அப்படிங்கிற பெயர்ல வந்து பார்த்தா துவங்கினது. 1993 தமிழ்நாடு பாடநூல் கழகம் என்ற பெயர் மாற்றத்துடன் பல்வேறு வகையான புக் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றாங்க. சரியா? தமிழ்நாடு அரசால் தமிழ் வழியில் உயர்கல்வி பயிலும் 1900 பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? அதாவது தமிழ்நாடு அரசால் தமிழ் வழியில் உயர்கல்வி அப்படிங்கிறது 1960 பிற்பகுதியில தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1960 உயர்கல்வியில தமிழ். சரியா? எழுத்தாளர் இமயம் அவர்களின் தொகுத்த முத்தமிழர் கலைஞரின் படைப்பகம் என்ற நூல் 2024 டிசம்பர் 27 என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டது. எழுத்தாளர் இமயம். சரியா? எழுத்தாளர் பெயர் என்னது? இமயம் அவர்கள் தொகுத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் படைப்புலகம் என்ற நூல் 2024 டிசம்பர் 27 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் என்னது வெளியிடப்பட்டது. பெரியார் சிந்தனைகள் மொழிபெயர்ப்பு திட்டம். பெரியார் சிந்தனைகள் 21 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. 5 குறுநூல்கள் கொண்ட முதல் தொகுதி மலையாளம், கன்னடம், மராத்தி, தெலுங்கு முதலிட்ட முக்கியமான மொழிகள். சரிங்களா? நம்ம சவுத் இந்திய மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாங்க. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நூல் வெளியீட்டு விழா. அதாவது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வந்து பாத்தீங்கன்னா பேரறிவு சிலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெயரிட்டு இருப்பாங்க. குறிப்பா திருமதி திருநாவுக்கரசு அவர்களால் தொகுக்கப்பட்ட திருக்குறள் ஜெம் ஃபார் ஈச் டே எனும் கையடக்க நூல் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் உரையுடன் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டது 2024. சரிங்களா? திருவள்ளுவர் சிலைக்கு இன்னொரு பேர் என்னது? பேரறிவு சிலை என்று பெயர் வச்சிருப்பாங்க. வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழுக்கு மின்னணு முறையில் சான்றளிக்கும் வசதி சனத் அப்படிங்கிற வலைதளம் மூலம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? அவங்களுக்கான மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா? ஆன்லைன்லயே கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. சரியா? வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குண்டான அவங்களுக்கான மார்க் ஷீட் ஆன்லைன்லயே கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு வலைதளம் தான் என்னவா? சனத் அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கிறாங்க. சிறைவாசிகளுக்கான சிறப்பு எழுத்தறிவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 1470 சிறைவாசிகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு சரிங்களா மற்றும் எண்ணறிவு திறன்கள் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022 2027 அனைத்து மாவட்டங்களில் ஒன்றிய மற்றும் மாநில அரசு பங்களிப்பு. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40 என்ற நிதி பங்களிப்புடன் செயல்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 5.33 லட்சம் எழுத படிக்க தெரியாத வயது வந்தோரே 15+ உடையவர்கள் வயது வந்தோர் அப்படிங்கிறாங்க இலக்காக கொண்டு அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் அமைக்கப்பட்ட 30,113 எழுத்தறிவு மையங்களில் 5.09 லட்சம் கற்போர் சேர்க்கப்பட்டனர். சரிங்களா? புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வயது வந்தோருக்கான எழுத்தறிவு திட்டம். இதோட 2025-26 கொள்கை விளக்க குறிப்பு, அதாவது பாலிசி நோட்ஸ். அதுல குறிப்பா எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்திருப்பேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.